ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அநேக காரியங்களில் நான் விழுந்து போயிட்டேன் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி எழும்பி இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் விழுந்து போயிட்டேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால் நான் எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்றைக்கு ஒன்று இல்லாமல் நான் விழுந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. இதுக்கு என்ன செய்வதென்றே எனக்கு தெரியலை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் விழுந்து போனேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் என்னை விட்டு போயிற்றுன்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறவங்களா இருக்கீங்களா? ஆண்டவரே என்ன செய்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுடைய புலம்பல்களை எல்லாம் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, மகனே மகளே, நீ விழுந்து போன காரியத்திலே நான் உன்னை தூக்கி நிறுத்த போகிறேன். எதிலெல்லாம் விழுந்து போனேன் என்று சொல்லி நினைக்கிறாயோ அந்த காரியத்திலெல்லாம் உன்னை தூக்கி நிறுத்தும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 37 அதிகாரம் 24 வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். என்னென்ன காரியத்தில் விழுந்து போயிருக்கீங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் தெய்வ சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த காரியத்திலிருந்து நீங்கள் மேலே எழும்பி வர முடியும். உங்களுடைய தவறுதலினாலே, உங்களுடைய பாவத்தினாலே, தீமையான சிந்தனைகளினாலே நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். நான் இப்படிலாம் செஞ்சிருவேன், அப்படிலாம் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டுட்டு நீங்களாகவே ஒரு முடிவை எடுத்து நீங்களாகவே செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை சார்ந்து எந்த காரியத்தையும் செயல்படுத்தும் போது கர்த்தர் என் பங்கு என்று சொல்லி என்னை முன்பாக வைத்து செயல்படும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, அவர் தம்முடைய கையினால் உன்னை தாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தம்முடைய கரத்தை உனக்கு முன்பாக நீட்டி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வழியாக நீ கடந்து வந்திருந்தாலும், என்னென்ன பாவத்தில் நீ விழுந்திருக்கிறாய் என்பதையும் உன்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் ஒருவரே அறிந்திருக்கிறார். மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திலலாம் நீங்கள் விழுந்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களோ, எதுலெல்லாம் நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, லிஸ்ட்டு போட்டு எழுதுங்க. எதெல்லாம் விழுந்து போயிருக்கிறேன், என்ன பாவம் செஞ்சுருக்கிறேன், எந்த காரியத்தில் ஆண்டவரை விட்டு நான் விலகி இருக்கிறேன், எது நிமித்தம் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடைகள் கடந்து வந்தது, எது நிமித்தம் என்னுடைய பிஸ்னஸில் தோல்வி வந்தது, எது நிமித்தம் இந்த நாளில் ஆண்டவர் எல்லாரையும் என்னை விட்டு பிரித்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லிஸ்ட்டை போடுங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்னென்ன பொருத்தனை பண்ணி ஜெபித்தீங்களோ அந்த பொருத்தனைகளெல்லாம் நினைவு கூறுங்க. நினைவு கூர்ந்து நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் தம்முடைய கையினால் இப்போ தாங்கி கொண்டு தான் இருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் ஜீவனோடு இருக்கீங்க. அதை லிஸ்ட்டு போட்டு நீங்கள் உட்கார்ந்துருந்து ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏன்னா நீங்கள் விழுந்தால் அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார், உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். என் பிள்ளை விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல. நம்ம உலக பிரகாரமாக பெற்றோரே பிள்ளை விழுந்த உடனே ஓடி போய் தூக்கி அதை அரவணைத்து கொள்கிறது போல என் பிள்ளை விழுந்துட்டானேன்னு சொல்லி அவரும் தூக்கி உங்களை அரவணைக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்க, அவன் அப்போது அவன் வெட்கப்பட்டு ஓடி போவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்க என் பிள்ளைகிட்ட பலன் இல்லாதனால தான் என் பிள்ளை விழுந்து போயிட்டான்னு சொல்லி அப்படியே அவங்களை தூக்கி அரவணைக்கிறவராக இருக்கிறார். நீ தள்ளுண்டு போகாதபடிக்கு அவர் சட்டை நிழலிலே உன்னை பாதுகாப்பாய் மூடி மறைத்து வைத்திருக்கிறார். நீ விழும்போது தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அதே தேவன் சொல்கிறாரு, நான் மீண்டுமாய் உன்னை என்ன செய்ய போகிறேன், தூக்கி நிறுத்த போகிறேன். நான் உன்னை அப்படியே விட மாட்டேன். எதிலெல்லாம் விழுந்து போயிட்டாயோ அதெல்லாம் நீ ஒப்பு கொடுத்து செபி. அந்த காரியத்திலாம் என் பாதத்தில் காத்திருந்து செபி, நீ பெரிய காரியங்களை காண்பாய் என்கிறவர் இதோ உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். தாவீதும் கூட பாவம் செய்தான், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தான்.
இன்றைக்கு அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிறது என்பதை யோசித்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கவலைப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்யுங்க இயேசப்பா. விழுந்தாலும் ஆண்டவரே நீர் தள்ளாட விடுவதில்லை ஆண்டவரே. அப்பா, தமது கையினால் தாங்குகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோயா. எதையெல்லாம் விட்டு பின்னோக்கி சென்றார்களோ அப்போ அந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நிறைவையும் பெற்றுக்கொள்ளட்ட ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நான் உன்னோடு இருந்தது செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சின்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளோடு இருந்து நீ செய்யுங்க பெரிய காரியங்களை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.